ஹாய் காய்ஸ், டிசம்பர் 2 எங்களுக்கு கிறிஸ்மஸ் தான். பிள்ளைகளுக்கு முதலாவது விஷயமே அந்த அட்வென்ட் கலண்டர் தான். யூகேக்கு நான் வந்த பிறகு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அட்வென்ட் கலண்டர்ன்ற விஷயமே கேள்விப்பட்டேன். நான் ஊரில் இருக்க மட்டும் எனக்கு அட்வென்ட் கலண்டர்ண்டா என்னென்னு உண்மையாகவே தெரியாது. வாங்க அட்வென்ட் கலண்டர்ண்டா என்னென்னு பார்த்துருவோம். அட்வென்ட் கலண்டர்னா 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 24 இல்லாட்டி 25ஆம் தேதி மட்டும் டேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு குட்டி குட்டி பாக்ஸாக இருக்கும் அது. அதில் வந்து நீங்கள் எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் ஒரு பாக்ஸை தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணி அந்த டேட்டுக்குரிய ஒரு பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஸ்வீட்டு மட்டும்தான் எடுக்கலாம். நீங்கள் அடுத்த நாளைக்குரியதெல்லாம் நீங்கள் எவ்வளவு தான் விரும்பினாலும் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணவே இயலாது. ஆக்சுவலி அது சர்ப்ரைஸ் தான். நீங்கள் கட்டாயம் நீங்கள் நெக்ஸ்ட் டேக்கு அதுக்கு வெயிட் பண்ணியே ஆகணும். அந்த டேக்குரிய ஸ்வீட்டை நீங்கள் அந்த டே மட்டும் ஸ்வீட் மட்டும் இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் வேறு சாமானெல்லாம் வைக்கலாம். நான் இது வந்து நார்மலாக கடையில் அட்வென்ட் கலண்டர் எங்களுக்கு இங்கே விற்கும். நாங்கள் கடையில் பண்ணுற சாக்லேட் அட்வென்ட் கலண்டர் இப்படி தான் இருக்கும் பாருங்க. நாங்கள் அது வேண்டலேண்டா அதுக்குள்ளே ஸ்வீட் மட்டும்தான் இருக்கும். இப்படி ஏதாவது வுட் பாக்ஸ் மாதிரி வேண்டிட்டோம்னா நாங்கள் ஸ்வீட் இல்லாமல் வேறு குட்டி குட்டி சாமான்களும் அவங்களுக்கு போட்டு வைக்கலாம். லைக் சின்ன ரேசரோ இல்லாட்டி சின்ன இயரிங், குட்டி முத்து வச்ச இயரிங்ஸ். நான் என்ன செய்வேன்டா ஹோல் இயர் நான் முழு வருஷமுமே அங்கே இங்கே போய்க்குள்ளே கடையில் சேலில் அப்படி இப்படி போடக்குள்ளே குட்டியாக இதுகளுக்குள்ளே வைக்கக்கூடிய மாதிரி ஏதாவது இப்போ பின்னுக்கெல்லாம் அவங்க அந்த ஸ்குவேஷியாலாம் போட்டுக்கொள்வாங்க. பின்னுக்கு ஹெட் வச்ச மாதிரியெல்லாம் அப்படி எங்கேயாவது எனக்கு செல்லெல்லாம் மாட்டுச்சேன்னா நான் வேண்டி வச்சுக்கொள்வேன். இதைத்தான் நாங்கள் இங்கே அட்வென்ட் கலண்டர்ன்னு சொல்கிறது பிள்ளைகளுக்கு. இந்த ஸ்டாக்கிங் வந்து அட்வென்ட் கலண்டருக்குள்ளே எனக்கு அந்த பாக்ஸுக்கு வைக்கலாத பெரிய சாமானை நான் என்ன செய்வேன்டா இந்த பெரிய சாக்ஸுக்குள்ளே போட்டு விட்டுருவேன். அப்போ அது 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 என் மகள் மூத்த மகள் சொல்லுவாள், நான் பெரிய சொக்ஸுக்குள்ளேயும் போடணும், நான் இதுக்குள்ளேயும் போடணுமெண்டு. நான் சொல்கிறது சான்ஸே இல்லை, ஏதாவது ஒன்று தான் உனக்கு கிடைக்குமெண்டு. ஆனால் ரெண்டையும் காலமாக வந்து முதலாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் இந்த 2 பிள்ளைகளும் பிரேக்ஃபாஸ்ட் டேபிளுக்கே போகுங்கள். அவ்வளோ ஒரு புழுவோடு தான் ஒழும்பி வருங்கள். உங்களோட வீட்டையும் இது நடக்குமா?